மகிமை மூடினதை உணர்ந்தா மாற்றம் வரும். இல்லையா என்றால் உன் ஜீவனை பாதுகாக்கிற இடம். கண்களை மூடி ரெண்டு கரத்தை மேல தூக்கி thank you Holy Spirit. ஓ இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு சபை எல்லாரும் சேர்ந்து இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு சபை எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் இதுவரை என்னை நிரபினேஷ் நான் எம்மாத்திரம். ஓயா ஷனன மாமா நக்ராஷிரேபு இதுவரை எம்மாத்திரம். ரெண்டு கரங்கள் உயரட்டும். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை ஆண்டவரே என் குடும்பத்தை என்னை நீங்க செலக்ட் பண்ணதுக்காக நன்றி. ஓ ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆடுகள் பின்னே இந்த வார்த்தை அரியணை அரியணையே அவர் பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். அழகு பார்த்து என் உயிரான உயிரான என் உயிரான காலை நேரத்தில் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, என்னோட உயிர் நீர். நாங்க மாம்சத்துல ஆராதிக்கல. Oh, we are worshiping in the spirit. There is a spirit, there is a freedom. ஒரு ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம். ஓ மாமா ஷெரோ சத்தத்தை
ஒரு காற்று என்னை நோக்கி வீசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. கரங்களை உயர்த்தி உம்மழகான கண்கள் என்ன கண்டதாலே. நீங்க தாங்க பாடணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள ஆடி பாடி துதிக்கும் பொழுது அவருடைய சங்கிலிகள் உடைக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்பட்டு ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த அபிஷேகம் பண்ணு. உம்முடைய கரம் என்னை கொண்டு போகு. உம்முடைய கரம் என்னை நடத்து. நல்ல கரங்களை தட்டி உம்மை ஆடி பாடி நாங்கள் துதிக்கிறோம். துதிக்கிற இடத்துல சங்கிலிகள் அவிழ்க்கப்படும். துதிக்கிற இடத்துல கர்த்தர் தெய்வ தூதர்களை அனுப்புவார். துதிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுடைய கதவுகளை திறப்பார். என்னென்ன வாசல்கள் 10 மாதங்கள் எங்களுக்கு பூட்டப்பட்டிருந்ததோ இந்த 11வது மாதம் ரெட்டிப்பாக எங்களுக்கு ஓபன் ஆகட்டும். ரெட்டிப்பான நன்மைகளால் எங்களுக்கு ஓபன் ஆகட்டும். பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கட்டும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறபடினால் கர்த்தர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மண்டேலிருந்து கர்த்தர் என்கிட்ட பேசி God is going to give you double portion. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, டபுள் போர்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். டபுள் போர்ஷன். ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பார். நல்லா சிரிச்சுட்டு ரெட்டிப்பான நன்மையை கண்டிப்பா கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுகிறது இல்லை. அவர் அவருடைய பிரசன்னத்தினால கிருபையினால மகிமையினால மூடுகிறார். ஹல்லேலூயா. நான் எலியாவையும் எலிசாவையும் குறித்து படித்து கொண்டிருந்தேன். எலிசாவுக்கு இது அவருடைய பேக்ரவுண்ட் தெரியல, எலியா எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. ஆனால் தனி மனிதனாய் கர்த்தரோடு கூட அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எலிசா ஒரு சின்ன பையன், அவர் எலியாவை ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஆவிக்குரிய தகப்பன் எலியா. எலிசாக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. அவருடைய வீட்டு அவருடைய தகப்பன் எல்லாவற்றையும் மறந்து ஆவிக்குரிய தகப்பனாகி எலியா மேல தன்னுடைய கண்ணை வைத்து அவர் ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது எலியா ஒரு கட்டத்தில் கேட்கிறார், இல்லை என்னோட ஊழியம் முடிஞ்சுது, இப்போ நான் பெத்தேல்ல இருக்கிறேன், என்னை நீ விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக ப்ராஃபட்ஸ், த சன்ஸ் ஆஃப் ப்ராஃபட்ஸ், அநேக தீர்க்கதரிசிகள் ஸ்டூடெண்ட்ஸ் எலியா கீழே இருக்கும் பொழுது எலிசா மாத்திரம் அவருடைய கண்ணை எலியா மேல வைத்திருந்தார். பெத்தேலுக்கு நான் இருக்கிறேன் விடுன்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்லுகிறார், இல்ல தகப்பனை நான் உம்மை ஃபாலோ பண்ணுவேன். மறுபடியும் எரிகோல வந்து நிற்கிறார், இல்ல தகப்பனை நான் உம்மை ஃபாலோ பண்ணுவேன். மறுபடியும் யோர்தான்ல எலியா வந்து தன்னுடைய சால்வையை எடுத்து அடிக்கிறார். யோர்தான் 2ஆக பிளக்கிறது. இல்ல கர்த்தருடைய நேரம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் எலியாவை ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும், நீ என்கிட்ட என்ன விரும்புற, எத்தனை மகன்கள் ஆவிக்குரிய மகன்கள் எனக்கு இருந்த போதும் நீ என் மேல ஒரு தனிப்பட்ட வாஞ்ச, தனிப்பட்ட ஒரு தாகத்துல என் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிற. Tell me what I can do for you. இப்போ எலிசா கேட்கிறார், எனக்கு உம்முடைய ஆவி ரெட்டிப்பா என் மேல வேணும். ஐயோ அது கடினமானது, ஐயோ அது யூனிக், என்னுடைய அபிஷேகம் அது யூனிக்கானது, அது எப்படி உனக்கு கொடுப்பேன், இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு காற்று வரும், ஒரு மேகம் வரும், ஒரு ரதம் வரும். எல்லாருடைய காற்றடிக்கும் போது எல்லாரும் கண்ணை மூடுவாங்க. ஆனா எலிசா மாத்திரம் கண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அதுதான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். பார்க்க பார்க்க சால்வை வந்து விழுந்தது. எலிசா அதை எடுத்தார். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். 14வது வசனம், 2 ராஜாக்கள் 2:14. இது நீங்க வீட்டுல போய் வாசிங்க. எலியாவின் தெய்வம் எங்கே அப்படின்னு யோர்தானை அடிக்கிறாரு. எந்த எலியாவுக்கு ஓப்பன் ஆன அதே யோர்தான் நதி இப்ப மறுபடியும் எலிசாக்கு ஓப்பன் ஆகிறது.
அவர் மேல ரெட்டிப்பான நன்மைகள் உருவாகிறது. 2 பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எலியாவின் தெய்வத்தை இந்த நவம்பர் மாசத்துல நீங்க ருசி பார்ப்பீங்க. ரெட்டிப்பான நன்மையினால, ரெட்டிப்பான கிருபையினால, ரெட்டிப்பான அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 30 செகண்ட் இந்த பாடல். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. 4 3 2 1. அக்கினியில் நடந்து வந்தோம், ஓ சேதம் ஒன்றும். ஓ யாரா கமஷட்டனவா. எலியாவின் தெய்வத்தை இந்த நவம்பர் மாசம் நான் ருசி பார்க்கணும். கிருபை எங்களை விட்டு ஓ இமை பொழுதும் எங்கள் தெய்வம் நீ, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தெய்வம் நீ, எலியாவின் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. வருடங்களை வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது, வருடங்களை உமது. Yes Lord, because of your grace. கிருபையினால் கடந்தோ, oh sharakamana shantulurama நாட்களெல்லாம் உன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். தலைக்கு மேல கையை தட்டி இப்ப சபையார் எல்லாரும் சேர்ந்து காலை நேரத்தில் எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. Thank you Holy Spirit. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங்கை எங்களுக்கு இந்த மாதம் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பாகத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நான் பலகீனத்தில் இருந்தேன். கிட்னி ஸ்டோன் மூலம் இன்ஃபெக்ஷனில் ரொம்ப டாக்டர் எல்லாம் சொன்னாங்க ஸ்டோனே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு டியூப்பு வந்து இன்ஃபெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண போது ஆண்டவர் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகல, எந்த மெடிசனும் நான் எடுத்துக்கல. கர்த்தர் எனக்கு அற்புத விடுதலை தந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பலகீனம் என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அநேக நாளாக எங்கள் பெரிய பொண்ணுக்கு நாங்கள் ஜெபித்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு யூட்ரஸில் சில பிரச்சனைகள் இருந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ 2 பேரையும் ஐயா கிட்ட கொண்டு வந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு பேசினார். அதன்படி சீக்கிரமாக கிளம்பி இந்த வாரம் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி அழைச்சி வந்து ப்ரேயர் பண்ணேன். 2வது மாதம் எனக்கு ஃபோன் வந்தது, அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அதுவும் அல்லாமல் இந்த கிராமத்தில் நான் சில நாட்கள் தான் இருக்க முடியும். ஒரு 10 நாட்கள் 7 நாட்கள் தான் இருக்க முடியும். அப்போது கர்த்தர் சில காரியங்களுக்காக இந்த தேசத்திலே என்னை இருக்கும்படி சொன்னபோது நான் எப்படி இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு ஆலயத்திற்கு செல்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அந்த வாசல்கள் திறக்கப்படவில்லையே, தடைகள் அநேகமாக இருக்கிறதேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அந்த அவருக்கு நான் கீழ்ப்படிந்த போது எனக்கு எல்லா நேரங்களையும் காலங்களையும் மனிதர்களையும் எனக்கு அனுகூலமாக்கி தந்தார். சில நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கவும் எனக்கு உதவி செய்து கர்த்தரனை வழி நடத்தினார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பாக திடீரென்று என்னுடைய கேட்டுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கல் போட வந்தாங்க. திடீர்னு வந்து எந்த தகவலும் தரல, வந்து குச்சி நாட்டிட்டாங்க. உங்களுக்கு பாதையே இல்லை இந்த இடத்துல, நீங்கள் வெளியே பாதை போகணுன்னா பக்கத்துவங்க வீடை உடச்சி தான் போகணும் பாதை அப்படின்னு சொல்லி கேட்டு முன்னாடியே குச்சியை கொண்டு நட்டிட்டாங்க. நான் நேற்றைக்கு ஆலயத்துக்கு வர வேண்டியனா வர முடியாமல் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து என்ன நோக்கத்துக்காக நான் இந்த கிராமத்தை நான் கோவைப்பதில் இருந்தபோது இந்த
கிணத்துக்கடவு கிராமத்தை சொல்லும்போது நான் சொல்லுவேன், ஐயோ அந்த கிராமத்துக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் அப்படி சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்ன நோக்கத்தில் என்னை கொண்டு வந்தாரோ, என்னை எதுக்காக இங்கே நிறுத்தினீங்க ஆண்டவரே, எதுக்காக இந்த பிரச்சனைகள் சோதனைகள்னு நான் போய் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பாட்டுக்கு நிறைய ஜனங்கள் எல்லாம் உண்டு வந்து அப்படியே அவங்க பாட்டு கல் போட வந்தாங்க. திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட நீ போய் பேசு அப்படின்னு சில வார்த்தைகளை ஒரு ரெண்டு மூன்று வார்த்தைகளை தான் அவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் கேட்டை திறந்து கேட்டு முன்னாடியே நின்றுட்டு நான் சொன்னேன், சில வார்த்தைகளை சொன்னேன். அப்போ சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த குச்சியெல்லாம் எடுக்கவே இல்லை. அப்போ நான் ஆண்டவரே இயேசு நாமத்தில் நான் இந்த குச்சியை எடுக்கிறேன், இதனால் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குச்சியை எடுத்து போட்டேன். சர்வேர் எல்லாம் இருந்தாங்க, யாருமே எனக்கு எதுவுமே எதிர்த்து பேச முடியாதபடி கர்த்தர் வாய்களை அடைத்து போட்டார். அது நான் சைலண்டாக இருந்தேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். நேற்றைய தினத்தில் அவங்களே வந்து எங்கிட்ட சமாதானம் பேசினாங்க ஃபோனில். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் மேலிடத்துக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் என்னை எந்த நோக்கத்திற்காக இந்த சபையில் அழைத்து வந்தாரோ, எல்லா தடைகளையும் மாற்றி என்னை ஜெபிப்பதற்காக கர்த்தர் நிறுத்தினாரோ, அந்த நோக்கத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாக என்னையும் என் குடும்பத்தை நினைத்து ஜெபிக்கும்படி தாழ்மையாக்கி. மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதியையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரனையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். கலிலேயாவின் அற்புதம், இதுக்கு பேர் கலிலேயாவின் அற்புதம். கலிலேயாவுல இயேசு முதல் சுகமாக்கும் வல்லமை, சகல வியாதி குணமாக்கும் வல்லமை, திராட்சரசம் அதாவது தண்ணீரை திராட்சரசமாக்கும் வல்லமை, பிசாசனுடைய கிரிகளை அழித்த வல்லமை முதல் வெளிப்பட்டது கலிலேயா. இதே மாதிரி இன்றைக்கும் அற்புதம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கலிலேயா என்றால் என்ன? புறஜாதி மார்க்கம் நிறைந்தது, இருள் நிறைந்தது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல, இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையாகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினார். 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமா, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதற்கு முன்பதாக கலிலேயா ஒரு இருண்ட நாடாய் இருந்தது. புறஜாதி மார்க்கத்துக்குள்ள புறஜாதியினுடைய சூனியங்கள் நிறைந்திருந்தது, மாந்திரிகங்கள் நிறைந்திருந்தது, தீக்கடக்கிற சம்பவம் இருந்தது, குறி சொல்லுகிறவர்கள் மாயவித்தக்காரர்கள் நிறைந்திருந்தாங்க. கலிலேயா கவுனிங்க, ஒரு கடலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை. அப்படிப்பட்ட அந்த கலிலேயாவுல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்க தரிசி சொன்னார், ஒரு நாள் புறஜாதி மார்க்கமாய் இருந்த கலிலேயா பிற்காலத்தில் மகிமைப்படுத்தப்படும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். அப்பந்தான் இயேசு பிசாசுடைய சோதனையை ஜெயிச்சிட்டு முதல்
கலிலேயா என்ற அந்த கிராமத்துக்கு கால் வைக்கிறார். சகல வியாதியும் குணமாகிறது. அதுவரைக்கும் குணமாகாத வியாதிகள் குணமாகுது. அதுவரைக்கும் அதை சுகப்படுத்த முடியாத வியாதிகள், பில்லி சூனிய வியாதிகள், திமிர்வாத வியாதிகள் எல்லாம் சுகமாகிறது. காரணம், கலிலேயாவுல அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். கலிலேயா என்றால் என்னன்னு கேட்டான்ட்ட, உன் ஜனங்கள் தான் கலிலேயா, உன் சபைதான் கலிலேயா, ஒவ்வொருடைய வீடு தான் கலிலேயா. இன்றைக்கு கலிலேயாவாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அற்புதங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒரு மனிதனுக்கு அற்புதம் செஞ்சாதான் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். விருத்தி அடைய முடியாதபடி ஒரு குன்றுல நிலைமையில் இருக்கிற, ஒரு குறுகுன நிலைமையில் இருக்கிற, ஒரு இருள் உன்னை மூடி இருக்கிறது, ஒரு துன்பம் உன்னை மூடி இருக்கிறது, ஒரு கஷ்டம் உன்னை மூடி இருக்கிறது, ஒரு பிணி உன்னை மூடி இருக்கிறது, ஒரு வியாதி உன்னை மூடி இருக்கிறது. இதை மாற்ற இயேசு கலிலேயாவுல கால் வைக்கிறார். வியாதிகள் எல்லாம் சுகமாகுது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வியாதியில வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த சபை கலிலேயா, இயேசு இதில் நடந்து ஊழியம் உங்களுக்கு முன்னால செய்து கொண்டிருக்கிறார். கலிலேயாவுல 10 அற்புதங்களை செய்தார். கலிலேயா என்ற கானா ஊர்ல தான் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். கலிலேயாவுல இயேசு வியாதிகளை சுகமாக்கி அற்புதம் செய்தார். கலிலேயாவுல இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தார். கலிலேயாவுல இயேசு சமாதானம் அருளி அற்புதம் செய்தார். கலிலேயாவுல இயேசு பிசாசுகளை விரட்டி அற்புதம் செய்தார். கலிலேயாவுல இயேசு திமிர்வாதமான வியாதிகளை சுகமாக்கி அற்புதம் செய்தார். கலிலேயாவுல இயேசு மனதுருகி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. கலிலேயாவுல தான் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீமோன் பேதுரு அந்திரேயாவை முழு நேர ஊழியத்திற்கு முதல் அழைத்து அவளை மகிமைப்படுத்தின இடம் கலிலேயா. ஹல்லேலூயா. கலிலேயாவுல நீ கலிலேயாவுக்கு போ, உன் ஜீவன் பாதுகாக்கப்படும் என்று சொன்ன இடம் கலிலேயா. இயேசு கிறிஸ்து முதல் இருளை வெளிச்சமாக்கின இடம் கலிலேயா. அவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு யாவரையும் சுகமாக்கினது கலிலேயா. கலிலேயா என்றால் என்ன பரிசுத்த ஆவியானவர் என கேட்டேன். அது உன் ஜனங்கள் தான், நீ தான், உன் சபைதான் சொன்னார். முதலாவது, அவருடைய பாதத்தில் வைக்கப்பட்ட அத்தனை பேரும் சுகமானாங்க. வியாதிகளை சுகமாக்கி ஜனங்களை மகிழ்ச்சி உண்டாக்கினார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 29, 30, 31. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி, கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதல அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அவர் பாதத்தில் வைத்தார், அவளை சொஸ்த எல்லாரும் வாசிங்க. ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கை தட்டி ஆண்டவரை துதிங்க. சகல வியாதிக்காரங்க, திமிர்வாதக்காரங்க, பிசாசு பிடிச்சவங்க அவருடைய பாதத்துல வச்சாங்க. நீங்க அப்படி வைங்க, எல்லா வியாதி மாறும். என்ன ஒரு மனிதன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலன்னா முன்னேற முடியாது. உன்னை அந்தகார சக்திகள் பூமியில இழுத்துக்கிட்டு இருக்கு. நீ கீழே போ, அழிஞ்சு போ, வீட்டை வித்துட்டு போ, நீ குடிச்சு வேசித்தனம் பண்ண, இப்படித்தான் பிசாசு முழுக்க தன் வலையை வீசுகிறான். ஆனால் இயேசுவோ இருளை வெளிச்சமாக்குறார், வியாதியை சுகமாக்குறார், பிசாசு பிடிச்சவளை விடுதலையாக்குறார், திமிர்வாதக்காரர்களை குணமாக்குறார். அவருடைய பிரசித்தி எல்லா பக்கமும் கேட்டு கூட்டமாக ஜனங்கள் இயேசுவை கலிலேயாவை நோக்கி வந்தார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கலிலேயா வியாதிகளை சுகமாக்கி அற்புதம் செய்த இடம். இயேசு அற்புதம் செய்த இடம், அற்புதத்தை தொடங்கின இடம் அதுதான். அருமையானவர்களே,
ஒருவர் தன் மச்சான மைத்துனை பார்த்து சொல்லிட்டார், மாப்பிள்ள உங்கள் அம்மாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, மகா வீட்டில் கொண்டு விட்டுருக்கீங்க, பார்க்க முடியல, ஸ்ட்ரோக்கு வந்ததுனால மகா வீட்டுக்குள்ளே போய் மகா அம்மாவுக்கு பாத்ரூமெல்லாம் கூட்டிகிட்டு போக வைக்கணும்னு மகா வீட்டில் விட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த மருமகன், உங்கள் அம்மாவுக்கு நம்மெல்லாம் வைத்தியம் பார்க்க முடியாது, யார் பார்க்கறது, உங்கள் அண்ணன் இருக்கான்ல, உங்கள் அண்ணன் வீட்டில் கொண்டு காலையில் கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவர் ஒரு கர்த்தருடைய மனுஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னையை பார்த்து எங்கள் மச்சினனும் என் தங்கச்சியும் கொண்டு எங்கள் அம்மாவை எங்ககிட்ட வீட்டில் கொண்டு விட்டாங்க. நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என் மனைவி என் பிள்ளைகள் 2 பேர் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணோம். ராத்திரி வந்தது சாயங்காலம் போல், நான் வேலையை முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி ராத்திரி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீர் ஒரு அற்புதம் செய்யும். ஜெபம் பண்ணிவிட்டு, ஏம்மா ஆண்டவர் நம்புமா, அவர் சுகப்படுத்திடுவார்னு. ஆனால் விடிய காலம் போல் பாத்ரூமை திறக்கிறதும் அடைக்கிறதும் ஒரு சத்தம் கேட்கு. எந்திரிச்சு யாருன்னு பார்த்தா அம்மாவுக்கு சுகமாகி அவங்களா பாத்ரூம் போகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீடு கலிலேயா. நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், உங்கள் வீடு கலிலேயா, ஏசு அற்புதம் செய்கிற வீடு. கைகளை தட்டி, ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். பாதத்தில் வைங்க. ஆமாம், மச்சின என்ன சொன்னா தெரியுமா, ஆச்சரியமாக இருக்கு. நான் ஒரு நாஸ்திகன், என் மாமியார் நடக்குது அவங்க வீட்டுக்கு வந்து, அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார். அதுதான் உண்மை. அருமையானவளே, ஒருவர் சொன்னார், பாஸ்டர் வியாதியாக இருந்தது, அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி பார்த்தோம், வியாதி சுகமாகலை. ஆனால் கடைசியில் ஒரு முக்கியமான ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க. நாங்கள் போன உடனே 1,05,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. கட்டிட்டோம். காலையில் 8 மணிக்கு பிரட்டி கட்டிட்டோம். சிறுக சேர்த்து பணத்தை கட்டினோம். ஆனால் அடுத்து 24 மணி நேரத்தில் விடிய காலம் 5 மணிக்கு செய்தி சொல்கிறாங்க, அவர் இறந்துட்டாரு, நீங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு அனுப்பிடுறோம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. அப்படி பேதலிச்சு போயிட்டோம். ஆனால் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே தான் வச்சுருந்துருப்பாங்க. 1,05,000 கட்டினா நாங்கள் உடனே பார்த்துருவோம், ஜீவன் கொடுத்துருவோம், நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னவன் செத்தோன்னு கையை விரிக்கிறான், திரும்ப பணத்தையும் தரமாட்டுக்கான். இதுதான் உலகம். ஆமீன் சொல்லுங்க. அவர் சொல்லி அழுதது, சிறுக சேர்த்து வைத்தோம். 1 லட்சம் அல்ல, 1,05,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் கூட தள்ளலை. வியாதி வந்தால் எல்லா பணமும் உன்னை விட்டு மாறும். இன்னைக்கு இயேசு உன் நடுவே நடந்து கலிலேயா மாறி உன்கிட்ட வாரார். சொல்லுங்க, நெஞ்சில் கை வச்சு, நான் தான் கலிலேயா, என்கிட்ட வாங்க ஆண்டவரே. இருளில் இருக்கேன், பலவீனத்தில் இருக்கிறேன், வியாதியாக இருக்கிற, அற்புதத்தை ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை இல்லை, அற்புதம் செய்கிற இயேசு செய்த அற்புதம் பார்த்து வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் சொன்னாங்க, நாம் என்ன செய்கிறது, இந்த மனிதன் அநேக அற்புதங்களை செய்கிறாரே. யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 47வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறாரே. இயேசுன்னு சொல்றவங்க வாய் வரல. ஆமா, குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள். ஆனால் அற்புதத்தை பார்த்து நாம் என்ன செய்வது? இந்த இயேசு அநேக அற்புதங்களை செய்கிறாரே. உனக்கு செய்ய போறார், உன் பிள்ளைகளுக்கு செய்ய போறார், சபை மக்களுக்கு செய்ய போறார். நீயும் இயேசுக்கு ஒரு பேர் வைக்க போற. அநேக அற்புதங்களை செய்கிறாரே. ஆமா. 2வது, இயேசு கலிலேயாவிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி மாற்றத்தை உண்டாக்கினார். மகிமை வெளிப்படுகிற இடம் கலிலேயா. நான் தான் சொன்னேன், நீ தான் கலிலேயா, நீ ஆராதிக்கிற சபை தான் கலிலேயா. உனக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்க போகிறார். மகிமையை உன் மேல வைப்பார், நீ மாறிடுவ. யோவான் எழுதின புஸ்தகம்
2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை துதிங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இயேசுவின் தாயும் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அது கானா ஊர், கலிலேயா என்ற பட்டணம் அடுத்து ஒரு அந்த மாவட்டத்தில் கானா ஊர் இருக்கிறது. இயேசு போயிருக்கிறார். அங்கு திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. உடனே பெரிய குழப்பம் வரும், பெரிய மானக்கேடு நடக்கும். அங்க வெட்டு குத்து கொலை கூட நடக்கும், அவமானங்கள் நடக்கும். இயேசு உடனே அந்த கற்சாடியை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தண்ணியை ஊற்ற சொல்கிறார் சீசர்களை. எந்த சீசர்கள் தண்ணி ஊற்றுனாங்களோ அவங்களையும் மொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்க கொடுக்குறார். பந்தி விசாரிப்புக்காரங்க குடிச்சிட்டு இந்த நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்கே வச்சிருத்திருக்கீங்கன்னு கேட்டார் கையை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ தண்ணி குடிக்கிறதுக்குள்ள கலர், மனம், சுவை மாற்றம் உண்டானது. கையை உயர்த்தி. அருமையான தேவனுடைய மகனே, நீ ஆராதிக்கும் போது மகிமை உன்மேல் விழும். மகிமை மூடுனதை உணர்ந்தா மாற்றம் வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயாச்சு. நீ மாறணும், பழைய ஆளா இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ஒருத்தர் வந்தாங்க. அவர் சொன்னாரு, மனைவி பக்கத்தில் சொல்றாரு, பாஸ்டர் ஒரு முறை படுத்திருந்த கட்டில வித்து தண்ணி அடித்தேன். ஆனால் இயேசு என்னை தொட்ட பிறகு மனுஷனா நான் மாறி என் பிள்ளைகளை காலேஜ் படிக்க வைக்கிறேன். இயேசு எனக்குள்ள வந்ததுக்கு பிறகுங்கிறார். அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் பாஸ்டர் நான் வேலைக்கு போயிட்டு வரேன், கட்டில் காணோம். கட்டில் எங்கே அப்படின்னு கேட்டால் இரும்பு கட்டில் எங்கன்னு கேட்டால் கட்டில் ஒடிச்சிருந்தது, வெல்டிங் அடிக்க கொடுத்துருக்கேன்னார். என் மகன் எந்த ஒர்க் ஷாப்லப்பா வெல்டிங் அடிக்க கொடுத்த, எந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்த, நீ போய் நான் போய் பார்த்துட்டு வரேன். கொடுத்துருக்கேன்டா, அவன் அடித்து சொல்லுவான், நான் போய் வாங்கிட்டு வருவேன். பார்த்தா வித்துட்டார். பாருங்க, குடிக்கிறதுக்கு படுத்திருக்கிற இரும்பு கட்டில் விற்று குடித்தாலும் இயேசு வந்த உடனே என் பையனை காலேஜ் படிக்க வைக்க நான் தான் ஃபீஸ் கட்டுறேங்கிறார். அவ்வளவாய் மாற்றம். கையை உயர்த்தி. இயேசுக்குள்ள மாற்றம்னா அவரைத்தான் பார்க்கணும். ஆமாம், ஏரோது பிலாத்துக்கிட்ட கொடுத்துட்டான். பிலாத்து சொல்றாரு, யோ உன் மேல அத்தனை குற்றம் சொல்றாங்களே. மத்தேயு எழுதின புத்தகம், அதாவது மார்க் எழுதின புத்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். தலைக்கு மேல கை தட்டுங்க. பதிலுக்கு பதில் கொடுக்கிறவர். இயேசு கிட்ட யாரும் மீற முடியாது, அமைதியா நிற்கிறார். மாற்றம். அம்மா சொன்னாங்க, உங்க மாமியார்கிட்ட இருக்கவே முடியாத பெரிய மருமகா 2ஆ வீடை பிரிச்சுட்டு போயிட்டால, நீ எப்படி உன் மாமியார்கிட்ட காலம் தள்ளுற? உன்னை புருஷன் தாலி கட்டல, மாமியார் தாலி கட்டி இருக்கா, அது தெரியுமா உனக்கு? இந்த அம்மா சொல்லிச்சு. அப்படித்தான் இருந்தது. இயேசு எனக்குள்ள வந்த உடனே இயேசுவே, மாமியார் வாயை திறக்கும் போதெல்லாம், இயேசுவே எனக்குள்ள உம்முடைய சாந்தத்தை தாரும், எனக்குள்ள உமது அமைதியை தாரும், சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவரே எனக்குள்ள தாரும். இந்த அம்மா வாயை அடக்கும். இதுவரைக்கும் காலம் நடக்குது இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால. கையை தட்டி. மாற்றம். நானும் குடும்பத்தை 2ஆ பிரிக்கல, மூத்த மருமக மாதிரி நான் பிரிச்சுட்டு போகல. மாற்றம். இயேசு எனக்குள்ளே சாந்தத்தின் ஆவியை தந்திருக்கிறார், அமைதியின் ஆவியை. அவரையே நான் பார்க்கிறேன். அவரை பாருங்க. அவர் தான் சொன்னார், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. மாற்றம் வரணுமா? என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை என்னிடத்தில் வாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. கையை உயர்த்தி. யோசேப்பு ராத்திரியில தேவதூதர்கள் எச்சரிக்கிறாங்க,
யோசேப்பே யோசேப்பே, நீ எகிப்துல இருக்காத, பிள்ளையை அழிக்கக்கூடிய ஏரோது மரித்து போனான், ஆனாலும் பிள்ளைக்கு ஆபத்து இருக்கிறது, பிள்ளையை எடுத்துட்டு கலிலேயாவுக்கு போ, பிள்ளை பாதுகாக்கும். கலிலேயா என்றால் உன் ஜீவனை பாதுகாக்கிற இடம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து, அந்த யோசேப்பு மரியாளும் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, 2 தடவை அப்பொழுது சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் நாசரேத் என்னும் ஊரில் வந்து வாசம் பண்ணினான். கலிலேயாவை ஒட்டுன ஊரு நாசரேத், அங்கே வந்து இயேசு வளர்க்கப்பட்டார். கை தட்டி ஹல்லேலூயா. தேவதூதன் சொல்லுகிறான், நீ கலிலேயாக்கு போ, ஜீவன் பாதுகாக்கப்படும். நான் தான் சொன்னேனே, கலிலேயா தேவனை ஆராதிக்கிற இடம், அற்புதம் நடக்கிற இடம், தேவ மகிமை வெளிப்படுத்துற இடம். கலிலேயா போ, உன் ஜீவன் பாதுகாக்க. இந்த உலகம் ஜீவனை பிடுங்கணும், தற்கொலை பண்ணணும், நீ சாகணும். பரிசுத்த ஓய்வு நாளை உன் இஷ்டமான காரியத்துக்கு செய்யக்கூடாது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, 1 வாரம் வர்றது, 1 வாரம் போறது, இது அப்படி அல்ல. இது பரலோகத்தினுடைய திட்டம் நிறைஞ்ச சபை. இந்த சபை கையை உயர்த்தி உன் ஜீவனை கொடுத்து உன்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி செலுத்த நீ வா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில், பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கு, வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், சொந்த பேச்சு கூட நீ பேசக்கூடாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள். ஓய்வு நாள் கவனிங்க, சனிக்கிழமை பேசிடணும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு, புது ட்ரெஸ், விலையேற பெற்ற ட்ரெஸ், நல்ல பட்டு சேலை உடுத்தி ரெடியா கோயிலுக்கு வந்துடணும். கல்யாணத்துக்கு அந்த சேலை உடுத்திட்டு போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து தேவ சத்தத்தை கேட்டுட்டு போங்க. நீங்க அப்படி செஞ்சா கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இருப்ப, சந்தோஷம் பொங்கும். ஆராதனையை விட்டுட்டா குற்ற மனசாட்சி உனக்கு வரும். தேவதூதர் 2 வட்டம் எச்சரிக்காங்க, யோசேப்பே யோசேப்பே யோசேப்பே. பிள்ளை எடுத்துட்டு முதலாவது பிள்ளைய கொள்ளா செஞ்ச பார்த்து ஏறது செத்து போனா. உண்மையாவே நம்ம எதுக்கிறவன் இருக்க மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்க மாட்டான். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். சத்துருவை தேடி பாரு, இல்ல அப்படின்னு தாவீது சொல்றார். அதான் சொல்ல, பிள்ளைய கொலை செய்ய பார்த்த ஏரோது செத்து போனான். ஆனா இப்போ மறுபடியும் அவன் மகன் ஏரோது அந்த ஸ்தலத்தில் இருக்கிறான். ஆனாலும் பிள்ளையை எடுத்துட்டு நீ கலிலேயாக்கு போ, அப்படியே சொல்றார் பாரு. 2 தடவை எச்சரிக்கிறார். எத்தனை முறை உங்களை எச்சரித்திருக்கிறார். நஷ்டம் எதுக்கு? ஆமா, வியாதி ஏன் வந்தது? சமாதான குலைச்சல் ஏன் வந்தது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீங்க கை கொள்ளணும். 4 ஆராதனை வச்சிருக்கணும் சபையில. ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. 3 ஆசீர்வாதம் தலைக்கு மேல கொடுப்பாரு. மனமகிழ்ச்சியா இருப்ப. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார். கர்த்தரின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கை கொள்ளுகிற எந்த மனிதனும், எந்த மனுஷன், எந்த குடும்பமும், அவன் சிறியவனோ பெரியவனோ, மகிழ்ச்சி இருதயத்தை நிரப்பும். 2வது, பூமியில உயர்ந்த இடத்துல உன்னை எல்லாம் தெருக்காரங்கெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி வைப்பாரு. உன் தகப்பனாகிய யாக்கோபுனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். போஷிப்பு அது உன்னதமான போஷிப்பா இருக்கும். இது இயேசு கிட்ட இருந்தது. கவனிங்க, இயேசு கிட்ட ஓய்வு நாளை கை கொள்றது, இயேசு பிரதான ஆசாரியர் பேசுறதை இயேசு கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. கவனிங்க, நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவே ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்றதை கவனித்து வாழ்ந்தார்னா நீங்க எப்படி வாழணும்? லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நாட்களுக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும், போதகர் நடுவில் இயேசு உட்கார்ந்திருக்கவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவர்களை வினாவும் கண்டார்கள். பாருங்க, கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சா சபையில இல்ல, எங்க போய் பிரதர் போனீங்க? ஒரு சபையில பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க, போன ஒரு சபையில் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபையில் ஆராதனை பண்ணுங்க, பிரசங்கத்தை கேட்டு வெளியே போய் பிரசங்கம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. இயேசு பாருங்க, ஓய்வு நாள்ல பிரதான ஆசாரியனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஞானம் அடைந்தார். அடுத்து கீழே வாசிங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மார் தேடுறாங்க, எங்கயா போனீங்க? அவரை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். விசாரத்தோடு தேடினோமே. அதற்கு இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்ன தேடுறீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க. என் பிதாவுக்கு அடுத்த வார்த்தையில கேட்க வேண்டாமா? ஆலயத்துல செய்தி கேட்க வேண்டாமா? நான் எங்க போயிருப்பேன்? ஆலயத்துக்கு தான் போயிருப்பேன். அப்படி இயேசு சொன்னா நீங்க எப்படி சொல்லணும்? இன்னைக்கு கல்யாணம் வைக்கிறது, காது குத்து வைக்கிறது, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பூ வைக்கிறது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. சொந்தக்காரன் சோக்காரன் வர்றதெல்லாம் அவன் வேற போக்கு இல்லாம வாரான் அவன் வீட்டுக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஞானம் பெற்ற பிள்ளை, போதனையை கேளு. ஃபர்ஸ்ட் கையை உயர்த்தி. இயேசு அழகா கேட்டார். அப்படி கேட்ட இயேசு தான் உனக்காக மரித்தார் சிலுவையில, உனக்காகவே ரத்தம் சிந்தினார், உனக்காகத்தான். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும்,
நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.